வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நடந்த ஒரு பாராட்டு விழா. 10th 12th எக்ஸாமினேஷனில் அதிக மதிப்பெண் வாங்கியிருப்பாங்கள்ல மாணவர்கள், அவர்களுக்கு கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடந்துச்சு. இந்த விழாவுக்கு அண்ணாமலை வந்து 10th 12th அதிக மதிப்பெண் எடுத்தவங்களை பாராட்டியிருந்தார். சான்றிதழ், பரிசு தொகை, பணம் இதெல்லாம் கொடுத்து பாராட்டியிருந்தார். உடனே திராவிட ஜனதா கும்பல், கொங்கு நண்பர்கள் சங்கமா, ஜாதிய பின்புலத்தில் இந்த சங்கம் இயங்குது, கொங்கு வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி இருக்காங்களே அந்த ஜாதிய பின்புலத்தை சேர்ந்தது இந்த சங்கம். அப்போ ஒரு ஜாதிய சங்கம் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரா? வீட்டுக்குள்ளேயே ஜாதி மதத்தை பூட்டி வச்சுட்டு தான் வெளியில் வருவேன்னு சொன்னார். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்குறாங்க. இப்போ கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? எங்களுடைய சங்கம் எந்த ஜாதி பின்புலத்திலையும் இயங்கலை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் எங்களுடைய சங்கத்தில் இருக்காங்க. அனைத்து மக்களுக்கும் பொதுவானது இந்த சங்கம். 10th 12th அதிக மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வருஷம் நாங்கள் பாராட்டு விழா நடத்துவோம். இந்த வருஷம் அதே மாதிரி பாராட்டு விழா நடத்தி அண்ணாமலையை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தோம். அவரும் மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுறதுல ரொம்ப அக்கறை இருக்கிறவர். அதனால எங்களுடைய அழைப்பை ஏற்று அவர் வருகை தந்து மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அவங்கள மோட்டிவேட் பண்ணார் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. திராவிட ஜனதா கும்பலுக்கு வேறு வேலையே இல்லையா? தமிழக பாஜகவை தான் சொல்கிறேன். பிரதமர் மோடி எவ்வளவு சாதனை படைச்சிருக்காரு, அதை எடுத்து பேச இவங்களுக்கு நேரம் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம நாட்டுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை PM சமீபத்தில் துவக்கி வச்சார். அதை எடுத்து நயினார் கும்பல் பேசவே இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கை ரூட்டு ஸ்பேஸ் செக்டாரில் எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய முதல் பிரைவேட் ஆர்பிட்டல் ராக்கெட்டை ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2020 பிரதமர் மோடி ஸ்பேஸ் செக்டாரில் செய்த சீர்திருத்தத்தின் காரணமாக தான் ஸ்கை ரூட்டு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதாக அதனுடைய ஹெட்டு சொல்கிறாரு. அதை எடுத்து தமிழக பாஜக பொறுப்பாளர்கள் சொல்லி எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது எதையுமே பண்ணுறதில்ல. 24 மணி நேரமும் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை பண்ணுறதுல என்னென்ன தப்பு கண்டுபிடிக்கலாம், இதை மட்டும்தான் சிந்திச்சுட்டு இருக்காங்க தமிழக பாஜக கும்பல். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு 20ஆம் தேதியா காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்க பாராளுமன்றத்தை நோக்கி நாங்கள் பேரணி போக போகிறோம். பாராளுமன்ற முற்றுகை பேரணி, தர்மேந்திர பிரதான பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு பேரணி போகிறாங்களாம். டெல்லி போலீஸு தடுப்புகள்லாம் வச்சு தடுத்துருக்காங்க. தடுப்புகளை உடைச்சிட்டு பார்லிமெண்ட் நோக்கி முன்னேற பார்த்துருக்கானுங்க இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். டெல்லி போலீஸ் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எடுத்தாங்க லத்திய, எகிரி குதிச்சு ஓடுறானுங்க கரப்பான் பூச்சிங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சோனம் வாங்சுக் இருக்கார்ல, உண்ணாவிரத போராட்டம் இருந்தார்ல, அவர் என்னமோ பெரிய தியாகி ரேஞ்சுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் புகழ்ந்து தள்ளிக்கு இருக்காங்க. அவருக்கு மோடி கவர்மெண்ட் மேலே பகை. எதனால? அவருடைய NGOவுடைய லைசன்ஸை மோடி கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணாங்க. FCRA லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. எப்போ FCRA லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் தெரியுமா? வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் NGOக்கு வருதுல பணம், அது முறையாக அதை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் லைசன்ஸை ரினியூ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் எஜுகேஷனுக்காக இந்த NGOவை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளிலிருந்து பணத்தை வாங்கி வேற எதுக்காவது செலவு பண்ணால் அது தப்பு. அப்படிப்பட்ட NGOவுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்படி தான் இந்த ஆளுடைய NGOவுடைய லைசன்ஸு கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அதுபோக லடாக் பகுதியில் கலவரத்தை தூண்டியிருக்கார் இவர். அதில் 4 பேர் வந்து இறந்து கூட போயிருக்காங்க இவர் தூண்டிய கலவரத்தில். முதல் குற்றவாளியே A1 இவர் தான். அந்த கேஸ் வந்து நடந்துக்கு இருக்கு. இதில் மோடி கவர்மெண்ட் மேலே இவருக்கு பகை. உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து உட்காந்தாரு. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி எப்படி இவருடைய உண்ணாவிரதத்தை பார்த்தாங்க தெரியுமா? ஆடு வாண்டடாக வந்து சிக்கியிருக்கு, எவ்வளோ நாள் வேணால் உண்ணாவிரதம் இருக்கட்டும், இந்த உண்ணாவிரதத்தில் ஏதாவது சோனம் வாங்சுக்கு ஆயிடுச்சுன்னா இதை வச்சு நம்ம கலவரத்தை தூண்டலாம். கலவரத்தை தூண்டணுங்கிறதுக்காக தான் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு இந்த சோனம் வாங்சுக்குடைய உண்ணாவிரதத்தை என்கரேஜ் பண்ணிக்கிருந்தாங்க கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி. அதான் சொன்னேன்ல, டே 1 அபிஜித் திப்கேவுடைய வயிற்ற பாருங்க, டே 19 அவருடைய வயிற்ற பாருங்க. சோனம் வாங்சுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு, அபிஜித் திப்கே நல்லா தின்னு நல்லா வயிற்ற வளர்த்துருக்காரு இந்த 19 நாளில்.
ஏதாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அழகாக டெல்லி போலீஸு உள்ளே இறங்கி சோனம் வாங்சுங்கை அலேக்கா தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐயோ கலவரத்தை தூண்ட முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இப்போது பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லி போலீஸு லத்தியை எடுத்து நல்லா வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.